यहाँ पे तुम्हें यूरोपियन हाय कर देंगे, बाय कर देंगे, हेलो कर देंगे, लेकिन इंडियंस तुम्हें हाय बाय हेलो कुछ नहीं कर सकते. ஜெர்மனியில் வாழும் இந்திய பெண் ஒருவர் வெளிநாட்டில் வாழும் இந்தியர்களின் விசித்திரமான குணம் மற்றும் பழக்க வழக்கங்கள் குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள ஒரு வீடியோ தற்போது இணையத்தில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியுள்ளது. அந்நிய தேசத்தில் வாழும்போது நம் சொந்த நாட்டு மக்களை பார்க்கும்போது ஒருவித மகிழ்ச்சியும் நெருக்கமும் ஏற்படுவது இயல்பு. ஆனால் நிஜத்தில் இந்தியர்களின் ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி அந்த பெண் உடைத்து பேசியுள்ளார். அவர் தனது தினசரி வாழ்க்கையில் கவனித்த ஒரு முக்கிய வித்தியாசத்தை வீடியோவில் பகிர்ந்துள்ளார். ஐரோப்பிய மக்கள் பொது இடங்களில் மிகவும் இயல்பாக பழகுபவர்கள். அவர்கள் முற்றிலும் முன்பின் தெரியாத அந்நியர்களாக இருந்தாலும் சாலையிலோ அல்லது லிப்டிலோ கடந்து செல்லும் போது ஹலோ என்றோ விடை பெறும்போது பை என்றோ ஒரு சிறிய புன்னகையுடன் கடந்து போவதை வழக்கமாக வைத்துள்ளனர். ஆனால் அதே சூழ்நிலையில் இந்தியர்களை சந்தித்தால் நிலைமையே வேறு என்கிறார் அந்த பெண். ஐரோப்பியர்கள் கூட நமக்கு ஹாய் ஹலோ சொல்வார்கள். ஆனால் நம் இந்தியர்களோ நேருக்கு நேர் பார்த்தாலும் ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டார்கள். அது மட்டுமன்றி நம்மை பார்த்தவுடன் ஏதோ அவர்களின் சொத்தை நம் பெயருக்கு எழுதி வாங்கிவிட்டது போல முகத்தை பயங்கர சீரியஸாக உம்மென்று வைத்துக் கொள்வார்கள் என்று அவர் ஆதங்கத்துடன் குறிப்பிட்டுள்ளார். ஏன் இப்படி? நம் சொந்த நாட்டு மக்களுக்கு நாமே மரியாதை தராவிட்டால் வேறு யாரு தருவார்கள்? நான் யாரை பார்த்தாலும் எப்பொழுதும் ஒரு சிறிய புன்னகையை வீசுவேன். ஆனால் எதிரே இருப்பவர் அதற்கு எந்த ரியாக்ஷனும் தராமல் முகத்தை திருப்பிக் கொள்ளும்போது நாம் ஏன் இவர்களுக்கு ஸ்மைல் பண்ணணும் என்று நமக்கே தோன்றிவிடுகிறது. பேச நேரமில்லை என்றாலும் ஒரு சின்ன புன்னகையாவது பரிமாறி கொள்ளக்கூடாதா என ஆதங்கப்படுகிறார். அந்நிய நாட்டில் இருக்கும்போது நம் நாட்டுக்காரர்களை பார்த்தால் ஒரு பாதுகாப்பான உணர்வு கிடைக்க வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பு. ஒரு சிறிய புன்னகைக்கு காசு பணம் எதுவும் செலவாக போவதில்லை. ஆனால் அது எதிரே இருப்பவருக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். இந்த வீடியோ வெளிநாடுகளில் நாம் நம் கலாச்சாரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டுமா அல்லது இந்தியாவிற்குரிய அந்த தனித்த குணத்தோடு வாழ வேண்டுமா என்ற ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை சமூக வலைதளங்களில் கிளப்பியுள்ளது.